அல்லது அரபு மொழியிலே உள்ள பாட நூல்கள் அல்லது புத்தகங்கள் நாட்டுக்கு கொண்டு வருவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திலே வைத்து அந்த குர்ஆனை பறித்து விட்டார்கள் என்றால் கொண்டு செல்ல முடியாது என்று பிரச்சனைக்குரிய புத்தகங்கள் இருந்தால் அவற்றை நீங்கள் தடை செய்ய முடியும். ஒரு கண்டெய்னர் குர்ஆன் இன்னும் ஆபரிலே துறைமுகத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லது அரபு மொழியிலே உள்ள பாட நூல்கள் அல்லது புத்தகங்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கின்ற நீங்கள் அதனை அந்த தடையை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நான் அறிந்தேன். அது தடை நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக நமது நாட்டுக்கு நிறைய அரபிகள் அல்லது அரபு மொழியை பேசுகின்றவர்கள் மத்திய கிழக்கிலிருந்து உல்லாச பயணமாக வருகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது அவர்கள் வழக்கமாக ஓதுகின்ற குர்ஆனை அவர்கள் வரும்போது கொண்டு வருவார். அண்மை காலங்களில் விமான நிலையத்திலே வைத்து அந்த குர்ஆனை கூட பறித்து விட்டார்கள் என்றால் கொண்டு செல்ல முடியாது என்று. அதே போன்று சில பேராசிரியர்கள் அவர்களும் இந்த நாட்டுக்கு வந்தபோது அவர்களுடைய சில புத்தகங்களை அரபு மொழியிலே எழுதப்பட்ட அவர்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது அரபு மொழியிலே இருக்கிறது என்பதற்காக கஸ்டம்ஸிலே அதனை பறித்து விடுகிறார்கள். ஆகவே இது ஒரு கவலையான ஒரு விஷயம். ஏதாவது சர்ச்சைக்குரிய பிரச்சனைக்குரிய புத்தகங்கள் இருந்தால் அவற்றை நீங்கள் தடை செய்ய முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே அரபு மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக குர்ஆனை கொண்டு வருவதற்கும் அல்லது புத்தகங்களை கொண்டு வருவதற்கு நீங்களும் ஒரு மிக படித்த ஒரு நல்ல கல்விமான். ஆகவே இந்த வகையிலே இந்த விடயத்தில் நீங்கள் உரிய கவனம் எடுத்து அதனை நீக்க வேண்டும். குறிப்பாக சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு தனவந்தர் இலங்கைக்கு சுமார் கிட்டத்தட்ட பல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட குர்ஆன் பிரதிகளை அவர் அனுப்பியிருந்தார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு சென்ற போது கூட இது உங்களோடு பேசப்பட்டதாக நான் அறிந்தேன். ஆனால் இந்த குர்ஆன், இது குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு, இதுதான் அந்த குர்ஆன். இதனை தடை செய்திருக்கிறார்கள். வெளியிலே கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு கண்டெய்னர் குர்ஆன் இன்னும் ஹாபரிலே துறைமுகத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் நௌஃபர் முல்லா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களும் இந்த விடயத்தில் அதிக அக்கறையோடு செயற்பட்ட ஒருவர் நான் அறிகின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பில் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து அதை வெளியில் கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்கும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.